வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். நிக்கவரெட்டிய மீகலாவ பகுதியில் 4 வயது சிறுவனை கடத்தி சென்றமை தொடர்பில் போலீசார் பலரிடம் வாக்குமூலங்கள் பதிவு. 157 தமிழ் புகலிட கோரிக்கையாளர்களை படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பி வைத்தமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட 2 மீனவர்களையும் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு நடவடிக்கை. இலங்கை இந்திய மீனவ பிரச்சினையை தவிர்ப்பதற்காக ஆழ்கடலில் சென்று மீன்பிடிக்கக்கூடிய படகு ஒன்று இந்திய மீனவர்கள் கொள்வனவு. ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக சீனாவின் பாதுகாப்புத்துறை முன்னாள் அமைச்சர் மீது அரசு விசாரணை. இனி விரிவான செய்திகள். நிக்கவரெட்டிய மீகலாவ பகுதியில் உள்ள வீடொன்றுக்குள் நுழைந்த குழு ஒன்று 4 வயது சிறுவனை கடத்தி சென்றமை தொடர்பில் போலீசார் பலரிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளனர். எவ்வாறாயினும் சந்தேக நபர்கள் தொடர்பில் இதுவரை எவ்வித தகவலும் கிடைக்கவில்லை என போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்காக 4 போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. மோட்டார் வண்டியில் வந்த இருவர் குறித்த சிறுவனை கடத்தி சென்றுள்ளனர். இந்த சந்தேக நபர்கள் கடத்தப்பட்ட சிறுவனின் தாயையும் தந்தையையும் தாக்கியுள்ளனர். இந்த கடத்தலுக்கான காரணம் இதுவரை அறியப்படவில்லை என போலீசார் தெரிவிக்கின்றனர். 157 தமிழ் புகலிட கோரிக்கையாளர்களை படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பி வைத்தமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட 2 மீனவர்களையும் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு புதுச்சேரி குற்றப்புலனாய்வு பிரிவு நீதிமன்றத்தை அணுகவுள்ளது. புகலிட கோரிக்கையாளர்களை ஏற்றிய படகொன்று கடந்த ஜூன் 13ஆம் தேதி புதுச்சேரியிலிருந்து ஆஸ்திரேலியாவை நோக்கி பயணத்தை ஆரம்பித்திருந்தது. எண்ணெய் கசிவு ஏற்பட்டதால் கிறிஸ்துமஸ் தீவை அண்மித்த கடற்பரப்பில் செயலிழந்த குறித்த படகை ஜூன் மாதம் 29ஆம் தேதி இடைமறித்த ஆஸ்திரேலிய அதிகாரிகள் அதிலிருந்தவர்களை சுங்க பிரிவினருக்கு சொந்தமான கப்பல் ஒன்றில் தடுத்து வைத்தனர். சுமார் 1 மாத காலம் கடற்பரப்பில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இலங்கையர்கள் மேற்கு ஆஸ்திரேலியாவில் உள்ள தடுப்பு முகாம் ஒன்றிற்கு தற்போது கொண்டு சென்றுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்ட புதுச்சேரி போலீசார் இலங்கை அகதிகளுக்கு படகினை ஏற்பாடு செய்து கொடுத்த குற்றச்சாட்டின் பேரில் குறித்த 2 மீனவர்களை கைது செய்தனர். அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சஞ்சீவி என்று அழைக்கப்படுகின்ற ராஜா மற்றும் ஏ மஞ்சினி ஆகிய குறித்த இருவரும் அகதிகள் பயணித்த படகின் உரிமையாளர்கள் என்பது தெரியவந்துள்ளது. இவர்கள் படகை 17 லட்சம் இந்திய ரூபாவிற்கு விஜயகுமார் என்பவரிடம் விற்பனை செய்துள்ளமை ஆரம்ப விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக த ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. குறித்த 157 புகலிட கோரிக்கையாளர்களில் 50 பேர் தமிழக அகதி முகாம்களை சேர்ந்தவர்கள் என்பதுடன் மேலும் 40 பேர் அண்மையில் இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு சென்று விழுப்புரம் மாவட்டத்தில் தங்கியிருந்தவர்கள் எனவும் புதுச்சேரி அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இலங்கை இந்திய மீனவ பிரச்சினையை தவிர்ப்பதற்காக ஆழ்கடலில் சென்று மீன்பிடிக்கக்கூடிய 60 லட்சம் ரூபாய் பெறுமதியான படகு ஒன்றை இந்திய மீனவர்கள் கொள்வனவு செய்துள்ளனர். இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் இரு நாட்டு மீனவர்களுக்கிடையே 2 சுற்று பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே நடத்தப்பட்டிருந்தன. இதன்போது இந்திய மீனவர்கள் இழுவை முறையிலான மீன்பிடி முறைமையை படிப்படியாக விட வேண்டும் என இலங்கை மீனவர்களால் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இருப்பினும் இந்திய மீனவர்கள் இழுவை மீன்பிடி தொழிலை நம்பி இருப்பதனால் இந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்திருந்தது. இழுவை முறையிலான மீன்பிடி முறைமை கைவிடப்பட வேண்டுமாயின் அதற்கு 60 லட்சம் ரூபாய் பெறுமதியான படகு கொள்வனவு செய்யப்பட வேண்டும் என தமிழக அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்டிருந்தது. போதிய அளவு நிதியின்மை ராமேஸ்வரம் மீனவர்களால் இந்த படகை கொள்வனவு செய்ய முடியாத நிலை காணப்பட்டதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். இருப்பினும் படகை கொள்வனவு செய்ய 30 லட்சம் ரூபாவை மானியமாக வழங்க தமிழக அரசு முன்வந்துள்ளதை அடுத்து இந்த படகு சில மீனவர்களால் கொள்வனவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 59 அடி நீளமும் 17 அடி அகலத்தையும் கொண்டு அமைந்துள்ள இந்த படகிற்கு 160 குதிரை வலுவும் கொண்ட என்ஜின் பொருத்தப்பட்டுள்ளது. அத்துடன் ஆழ்கடலில் சுமார் 15 நாட்கள் தங்கியிருந்து மீன்பிடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடியவாறு இந்த படகு நிர்மாணிக்கப்பட்டது. இதில் 15 முதல் 20 தொன் வரை மீன்பிடித்து பாதுகாப்புடன் வைக்கக்கூடிய களஞ்சி அறை இருப்பதுடன் படகுக்கு கீழுள்ள மீன்களை கண்டறியும் எக்கோ சவுண்டர் பொருத்தப்பட்டுள்ளது. மேலும் GPS கருவி மற்றும் ட்ராலர் என்பனவும் இந்த படகில் பொருத்தப்பட்டுள்ளன. இந்த படகை கொள்வனவு செய்வதன் மூலம் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினைக்கான தீர்வை எட்ட முடியும் என தமிழக மீனவர்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர். கொழும்பு மாநகரின் வெள்ளவத்தையில் எழுந்தொருளிய மயூராபதி அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயத்தின் ஆடிப்பூர மகோத்சவத்தின் பால்குட பவனி விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. துர்க்கையம்மா நைனை நாகபூஷணியம்மா திருமலை பத்ரகாளியம்மா மாதளை முத்துமாரியம்மா சுதுமலை புவனேஸ்வரியம்மா யாழ் வீரமா காளியம்மா. தாய் தெய்வ வழிபாட்டில் சிறந்து விளங்கும் பல புராதன திருத்தலங்களை கொண்ட ஈழத்தில் கொழும்பில் கோவில் கொண்டு எழுந்தருளியுள்ள மயூரபதி அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவம் பக்தி நிறைந்தது.
मयूरपदी भद्रकाली ஆடிப்பூர நாளான இன்றைய தினம் பம்பலப்பிட்டி புதிய கதிரேசன் ஆலயத்தில் நடைபெற்ற விசேட பூஜைகளை தொடர்ந்து பாட்குட பவனி ஆரம்பமானது. உயிரினில் பாதி அம்மாவயம் அருள்வாயே. பாட்குட பவனியில் வயது வேறுபாடின்றி பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். பாட்குட பவனி லாரன்ஸ் வீதி ஹாவ்லாக் வீதி வழியாக ஆலயத்தை சென்றடைந்தது. ஸ்ரீ பத்ரகாளி அம்பாளுக்கு பாலாபிஷேகம் இடம்பெற்றது. வெள்ளவத்த மயூரபதி அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோவிலின் தேர் திருவிழா எதிர்வரும் 2ஆம் திகதி நடைபெற உள்ளதுடன் இந்துமா சமுத்திரத்தில் ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் தீர்த்தமாடும் உற்சவம் எதிர்வரும் 3ஆம் திகதி இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை மாவட்டத்தின் பொத்துவில் பாணமைப்பட்டு உகந்தை முருகன் ஆலயத்தின் வருடாந்த உற்சவ காலம் நடைபெற்று வருகின்றது. இயற்கை எழில் கொஞ்சம் வனப்பிரதேசத்தில் அமைந்துள்ள இந்த கோயிலின் வருடாந்த உற்சவம் கடந்த 27ஆம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியது. உற்சவ காலத்தில் தினமும் பகல் திருவிழா இடம்பெற்று இரவு திருவிழா நடைபெறுவதுடன் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த காலத்தில் நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் பக்தர்கள் முருகன் அருள் பெற வருகை தந்தனர். உகந்தை முருகன் ஆலயத்தின் தீர்த்தோற்சவம் எதிர்வரும் 10ஆம் திகதி இடம்பெறவுள்ளது. வாழைச்சேனை புதுக்குடியிருப்பு அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் தேவஸ்தான மகோத்சவ பெருவிழாவின் தீமிதிப்பு நிகழ்வு இன்று இடம்பெற்றது. கடந்த 21ஆம் திகதி ஆரம்பமாகிய மகோற்சவ பெருவிழாவின் தீமிதிப்பு இன்று காலை இடம்பெற்றது. இந்த தீமிதிப்பு நிகழ்வில் பல பக்தர்கள் கலந்து கொண்டு தமது நேர்த்திக் கடன்களை செலுத்தியமை குறிப்பிடத்தக்கதாகும். கந்தானை செபஸ்தியன் தேவாலயத்தின் நட்குரணை பேழை திருடப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். திருடப்பட்ட நட்குரணை பேழை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கந்தானை செபஸ்தியன் தேவாலயத்தில் பொதுமக்களின் பார்வைக்காக நற்கருணை பேழையில் வைக்கப்பட்டிருந்த புனித சின்னமும் குறித்த நபரால் திருடப்பட்டுள்ளது. இந்த புனித சின்னம் இத்தாலியிலிருந்து கொண்டுவரப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். ஜாயல பகுதியை சேர்ந்த ஒருவரால் சந்தேக நபர் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபர் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட உள்ளார். சுகாதார ஊழியர்கள் சிலர் கொழும்பில் மேற்கொண்டுள்ள ஆர்ப்பாட்ட பேரணியால் கொழும்பு நகர மண்டபம், லிப்டன் சுற்றுவட்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள வீதிகளில் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது. தேசிய வைத்தியசாலை அருகில் ஆரம்பமான இந்த ஆர்ப்பாட்ட பேரணி லிப்டன் சுற்றுவட்டம் ஊடாக அலரி மாளிகை வரை முன்னெடுக்கப்படுவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். சம்பள முரண்பாட்டினை நீக்குமாறும் நிலுவை சம்பளத்தை வழங்குமாறும் வலியுறுத்தி நாடளாவிய ரீதியில் உள்ள வைத்தியசாலைகளில் சுகாதார ஊழியர்கள் இன்று காலை பணி பகிஷ்கரிப்பை ஆரம்பித்தனர். இந்த பணி பகிஷ்கரிப்பிற்கு இணையாக கொழும்பில் ஆர்ப்பாட்ட பேரணி நடத்தப்படுவதாக சுகாதார சேவைகள் ஒருங்கிணைந்த தொழிற்சங்க குழுவின் இணை ஏற்பாட்டாளர் தீபிகா விஜயசூரிய தெரிவித்துள்ளார். 27 பிரிவுகளைச் சேர்ந்த 45,000க்கும் மேற்பட்ட கனிஷ்ட ஊழியர்கள் இன்றைய பணி பகிஷ்கரிப்பில் பங்கேற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பணி பகிஷ்கரிப்பை மேற்கொண்டுள்ள சுகாதார ஊழியர்களில் நோயாளர் விடுதி எழுதுவினைஞர், உணவு கண்காணிப்பாளர்கள், தொலைபேசி இயக்குநர், மின்தூக்கி இயக்குநர் உள்ளிட்ட பல்வேறு தொழில்களில் ஈடுபடும் ஊழியர்கள் அடங்குகின்றனர். இதேவேளை இந்த பணி பகிஷ்கரிப்பினால் நாடளாவிய ரீதியில் வைத்தியசாலைகளின் நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்பில் சுகாதார அமைச்சின் மேலதிக செயலாளர் KHS கீரகலவிடம் வினவிய போது ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊழியர்களுக்கு தெளிவூட்டப்பட்டிருந்த போதிலும் அவர்கள் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளதாக சுகாதார அமைச்சின் பதில் செயலாளர் தெரிவித்துள்ளார்.
பல கிராமங்களை அச்சுறுத்திய காட்டு யானை ஒன்று அனுராதபுரம் மகப்புலன்குளம் இந்திவ காட்டுப்பகுதியில் வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளால் பிடிக்கப்பட்டுள்ளது. 4 நாட்களாக தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்ட தேடுதலின் பின்னர் குறித்த யானை பிடிக்கப்பட்டுள்ளது. அனுராதபுரம் மகப்புலன்குளம் இந்திவ காட்டுப்பகுதியில் சுற்றித் திரிந்த குறித்த யானையால் பல பிரதேசங்களிலும் மக்களுக்கு அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக 5 நாட்களுக்கு முன்னர் அனுராதபுரம் வனஜீவராசிகள் அலுவலக அதிகாரிகள் ஆரம்பித்த தேடுதலை தொடர்ந்து இந்திவேவ காட்டுப்பகுதியில் யானை பிடிக்கப்பட்டது. நேற்று மாலை குறித்த யானை இந்திவேவ பகுதியிலிருந்து வேறொரு காட்டுப்பகுதிக்கு அனுப்புவதற்காக கொண்டு செல்லப்பட்டது. அனுராதபுரம் வண்டுலுகம கால்நடை வைத்திய அலுவலகத்தின் கால்நடை வைத்தியர் தலைமையிலான குழுவினரால் இந்த தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பொலனறுவை மட்டக்களப்பு பிரதான வீதியின் கந்துருவல கல்லால பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 3 காயமடைந்துள்ளனர். வேன் ஒன்று டிப்பர் வாகனம் ஒன்றுடன் மோதி இன்று காலை 7 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். வேனில் பயணித்த 3 நபர்களை விபத்தில் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்தவர்கள் மட்டக்களப்பு ஏறாவூர் பகுதியை சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். ஏறாவூரிலிருந்து பயணித்த வேன் மற்ற வாகனத்தை முந்தி செல்ல முற்பட்ட போதே இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் ஊடக திறமையை வெளிக்கொண்டு வரும் நியூஸ் ஃபர்ஸ்டின் மற்றொரு செயலமர்வு வெண்ணப்புவ திருக்குடும்ப கன்னியர் மடத்தில் நடைபெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் 136வது செயலமர்வு இதுவென்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை தயாரித்தல் மற்றும் வாசிப்பு தொடர்பான மாணவர்களின் திறமையை விருத்தி செய்வதே இந்த செயலமர்வின் நோக்கமாகும். இந்த செயலமர்வின் போது மாணவர்களின் திறமைகளை வெளிக்காட்டுவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். மட்டக்களப்பு இந்து கல்லூரிக்கும் பெரிய கல்லாறு மத்திய கல்லூரிக்கும் இடையே எவரெஸ்ட் சமர் கடினப்பந்து கிரிக்கெட் போட்டி நேற்று நடைபெற்றது. இந்த போட்டியில் 2 ஓட்டங்களால் எவரெஸ்ட் சமர் வெற்றிக்கிணம் மட்டக்களப்பு இந்து கல்லூரி வசமானது. இந்த போட்டி கல்லடி சிவானந்தா தேசிய பாடசாலை மைதானத்தில் இடம்பெற்றது. 50 ஓவர் கொண்ட இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் பெரிய கல்லாறு மத்திய கல்லூரி வெற்றி பெற்றது. இதில் 8 விக்கெட் இழப்பிற்கு 219 ஓட்டங்களை மாத்திரமே பெரிய கல்லாறு மத்திய கல்லூரியால் பெற்றுக் கொள்ள முடிந்தது. பதிலுக்கு துடுப்படுத்த ஆடிய மட்டக்களப்பு இந்து கல்லூரி அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 221 ஓட்டங்களை பெற்று வெற்றி கிண்ணத்தை தனதாக்கிக் கொண்டது. எவரெஸ்ட் சமர் கடினப்பந்து கிரிக்கெட் போட்டியில் சிறந்த களத்தடுப்பாளராக இந்து கல்லூரியின் அஸ்லிசான் தெரிவு செய்யப்பட்டார். மேலும் சிறந்த பந்து வீச்சாளராக இந்து கல்லூரியின் ஜெகதீஷ் தெரிவு செய்யப்பட்டார். பொதுநலவாய விளையாட்டு விழாவின் பெண்களுக்கான 10,000 மீட்டர் போட்டியில் ஜோய்ஸ் செப்ஸ்கிரி தங்கப்பதக்கத்தை சுவீகரித்துள்ளார். இந்த போட்டி ஸ்காட்லாந்து கிளாஸ்கோ ஹாம்டன் பார்க் அரங்கில் இடம்பெற்றது. போட்டி தூரத்தை 32 நிமிடங்கள் 9.35 செகண்ட்களில் நிறைவு செய்த கென்யா வீராங்கனை செப்ஸ்கிரி தங்கப்பதக்கத்தை சுவீகரித்துள்ளார். சகநாட்டு வீராங்கனையான புளோரன்ஸ் கேப்லட் வெள்ளிப் பதக்கத்தையும் எமிலி செஃபெட் வெண்கலப் பதக்கத்தையும் சுவீகரித்துக் கொண்டனர். 20வது பொதுநலவாய போட்டிகளில் கென்யா மொத்தமாக 4 தங்கப் பதக்கங்களை பெற்றுக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. Can you believe at the end of 25 laps over 6 miles of running has to dip like a 100-meter finish? Oh my word, that really gave the crowd. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தியை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.